ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 51. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். க்ளீம் க்ளீம் க்ளீம். தேவியின் ரூபம் இஷ்ட சித்தி மகாலட்சுமி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. வெள்ளித்தட்டில் பரப்பிய சந்தனத்தின் மீது யந்திரம். சந்தனத்தின் மீது யந்திரம் என்றால் காய்ந்த சந்தன துகளை ஒரு தாம்பாலத்தில் பரப்பி அதன் மீது யந்திரத்தை வரைந்து கொள்ளலாம். அல்லது செப்பு தகட்டில் செய்த யந்திரத்தை சந்தன பொடி பரப்பிய வெள்ளி தாம்பாலத்தில் நடுவாக வைத்தும் ஜபம் செய்யலாம். அல்லது ஒரு வெள்ளி தாம்பாலத்தில் சந்தனத்தை குழைத்து யந்திரம் வரைந்து கொள்ளலாம். தினந்தோறும் 1008 முறை 32 நாட்கள் அல்லது 1000 முறை 45 நாட்கள் ஜபம் செய்து வர வேண்டும். ஜபம் கிழக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் குங்குமத்தால் லலிதா திரிசதி அர்ச்சனை தேவியின் திருவுருவ படத்திற்கோ விளக்கிற்கோ யந்திரத்திற்கோ செய்து வர வேண்டும். நெய்வேத்தியம் நெய் கலந்த அன்னம், உளுந்து வடை, தேன், காய்ச்சிய பால், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: பிறரை வசியம் செய்தல், செல்வாக்கு, தேவியின் அருள். தேவியின் அருள் என்றால் நீண்ட காலமாக விரும்பியது நிறைவேறும், எந்த இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடும். தேவி நம் வாழ்க்கையை வழிநடத்தி சகல சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் தந்து அருள்வாள். ஸ்லோகம். சிவே ஸ்ருங்காரார்த்ரா ததிதரஜனே குத்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிஷச்சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசிருஹ சௌபாக்ய ஜனனி சகீஷு ஸ்மேராதே மயி ஜனனி திருஷ்டிஹி சகருணா. அர்த்தம். ஜனனி தாயே, சிவே சிவனிடத்தில் ஸ்ருங்கார ஆர்த்ரா ஸ்ருங்காரம் கசிவதாக, தத் இதர ஜனே முகே அவரை தவிர மற்றவரிடத்தில், குத்சனபரா அருவருப்பு கொண்டதாக, கங்காயாம் சரோஷா கங்கையிடம் கடும் கோபம் கொண்டதாக, கிரிஷச்சரிதே சிவனது நடைமுறையில் பார்வையில், விஸ்மயவதி வியப்புள்ளதாக, ஹராஹிப்யஹா சிவன் மீதுள்ள பாம்புகளிடத்தில், பீதா பயந்ததாக, சரசிருஹ சௌபாகிய ஜனனி தாமரையின் சௌபாகியத்தை உண்டாக்குவதாக, சகீஷு ஸ்மேரா தோழிகளிடம் முக மலர்ச்சி உள்ளதாக உள்ள, தே திருஷ்டி உன் பார்வை, மயீச கருணா என்னிடம் கருணை உள்ளதாக உள்ளது. கருத்துரை. தாயே, உன்னுடைய பார்வையில் என் வகை ரசங்களும் பொதிந்துள்ளன. அதாவது சதாசிவன் விஷயத்தில் ஸ்ருங்கார ரசமும், மற்ற மக்களிடம் பீபத்சம் என்ற வெறுப்பும், கங்கையிடம் கோபமும், பரமசிவனின் நெற்றிக்கண்ணில் அற்புத ரசமும், சிவபெருமானின் பாம்புகளிடமிருந்து பயமும், தாமரை மலரை போல் சிவந்த வீர ரசமும், தோழிகளிடம் ஹாஸ்ய ரசமும், என்னிடம் கருணா ரசமும் கொண்டதாக விளங்குகிறது. அதாவது அம்பாள் மற்ற ஆண்களை வெறுப்பாக பார்ப்பதாகவும், தன் தோழிகளிடம் முகமலர்ச்சியுடன் ஹாஸ்யத்துடன் பார்ப்பதாகவும், சிவபெருமானின் கழுத்திலுள்ள பாம்புகளிடத்தில் பயம் கொண்டது போல் பாவனை செய்வதாகவும், சிவபெருமானின் நடவடிக்கைகளிலும் தாண்டவங்களையும் வியப்போடு ரசிப்பதாகவும், சிவபெருமானது சிரசிலிருக்கும் கங்காதேவியின் மீது சிறிது பொறாமையோடு பார்ப்பதான அந்த கண்கள் என் மீது கருணையோடு எப்பொழுதும் இருக்கட்டும், கருணையோடு என்னை எப்பொழுதும் காக்கட்டும்.